மட்டன் கடையில் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து கிரேவிக்குன்னு சொல்லி மட்டன் வெட்டி வாங்கிட்டு கழுவிட்டு பெரிய கப்பில் தயிர் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டனில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இந்த பெரிய கப்பில் தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிங்க 1 மணி நேரம் ஊறட்டும். சோம்பு 2 ஸ்பூனு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி ஒரு தண்ணி ஊற்றி ஒரு அரைச்சி வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுப்பத்தை வச்சு குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச விழுது, அதாவது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சோம்ல அந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கலந்து வச்ச மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்ச பொடி வகைகள், அதாவது இந்த கொத்தமல்லி, மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை எடுத்துங்க. இந்த ஆறுனதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இறக்குங்க. இந்த மட்டன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும்.